63 நாயன்மார்களில் சிவபெருமான் மீது முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையாரே ஆவார். ஈசனே அம்மை என்றழைத்த புகழுக்குரியவர். அத்தகைய காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த காணொளியில் காணலாம். காரைவனம் என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் மற்றும் அவரது மனைவி தர்மவதிக்கும் அழகே உருவான ஒரு மகள் பிறந்தாள். அக்குழந்தைக்கு பெற்றோர் புனிதவதி என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். தெய்வீக அம்சம் கொண்ட புனிதவதி சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி உடையவர். சிறுமி புனிதவதி எவ்வாறு காரைக்கால் அம்மையானார் என்று தெரிந்து கொள்ளும் முன் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை கூறுவதற்கு வாய்ப்பளிக்க எங்களுக்கு உதவுங்கள். வாருங்கள், காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது காணலாம். சோழ நாட்டின் கடற்கரை நகரம் காரைக்கால். காரைக்கால் சாகம்பரி தேவியின் தலம். சுவாமி பெயர் கைலாசநாதர். புனிதவதி அனுதினமும் சிவபெருமானின் திருவடிகளை வணங்கியும் பக்தி செலுத்தியும் சிவனடியார்களுக்கு அன்பான உபசரிப்பை நல்கி அவர் தம் நலன்களை போற்றும் இயல்பை உடையவர். புனிதவதி திருமண வயதுக்கு வந்தபோது காரைக்காலை அடுத்த நாகைப்பட்டினத்தில் உள்ள வணிக தலைவர் நீதிபதியின் மகனான பரமதத்தர் என்பவருக்கு புனிதவதியை மணமுடித்து கொடுத்தனர். தனதத்தருக்கு புனிதவதி ஒரே மகள் என்பதால் அருகிலேயே புதுமண தம்பதியருக்கு வீடு பார்த்து பரமதத்தனுக்கு நல்ல வணிகம் செய்யும் வழிவகையும் ஏற்பாடு செய்தார் தனதத்தர். குடும்பம் நல்லபடியாக நடந்து வந்தது. திருமணத்திற்கு பிறகும் புனிதவதி வழக்கம் போல் சிவபெருமானிடம் பக்தி செலுத்தியும் சிவனடியார்களுக்கு உணவளிப்பது, புத்தாடைகள் தருவது என்று தொண்டு செய்து வரலானார். புனிதவதியின் சிவபக்தியை சோதிக்க எண்ணி சிவபெருமான் திருவிளையாடலை ஏற்படுத்த ஆரம்பித்தார். ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது அவனது நண்பர் ஒருவர் அவர்கள் வீட்டில் காய்த்த 2 மாங்கனிகளை கொண்டு வந்து கொடுத்தார். அக்கனிகளை பெற்ற பரமதத்தன் தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். பரமதத்தனின் பணியால் மாங்கனிகளை புனிதவதியிடம் கொண்டு சேர்த்தார். அதன் பிறகு சிவபெருமான் சிவனடியாரை போற்று வேடமேற்று புனிதவதியை பார்க்க சென்றார். புனிதவதி வழக்கம் போல் சிவனடியாரை வரவேற்று தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவன் கொடுத்தனுப்பிய மாங்கனி ஒன்றையும் தந்து உபசரித்தார். அம்மாங்கனியை உண்ட சிவனடியார் வேடம் பூண்ட சிவபெருமான் புனிதவதியை வாழ்த்தி சென்றார். அதன் பிறகு மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தனுக்கு பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய புனிதவதி மீதமிருந்த ஒரு மாங்கனியை தன் கணவருக்கு பழத்துண்டுகளாக நறுக்கி பரிமாறினார். மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே பரமதத்தனோ தான் கொடுத்தனுப்பிய மற்றொரு மாங்கனியை தனக்கு பரிமாறும்படி கேட்டார். இதை கேட்ட புனிதவதியோ செய்வதறியாது மற்றொரு அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார். அப்போது மேலிருந்து புனிதவதியின் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்கியது. மகிழ்ச்சி அடைந்த புனிதவதி அதனை கணவருக்கு பரிமாறினார். பின்பு அதை உண்ட பரமதத்தனோ அதன் சுவை கண்டு 7 உலகத்திலும் இத்தகைய சுவையான பழம் கிடைக்காது என்று கூறி முதல் சாப்பிட்ட மாங்கனிக்கும் இந்த மாங்கனிக்கும் வித்தியாசம் இருப்பதை கண்டு ஒரே மரத்தில் காய்த்த பழங்களுக்கு எவ்வாறு இருவேறு சுவைகள் இருக்கக்கூடும் என்று சந்தேகித்து ஏது இந்த பழம் என்று கேட்டார். புனிதவதியும் நடந்ததை கூற அதை நம்பாத பரமதத்தனோ மறுபடியும் சிவபெருமானிடம் வேண்டி இன்னொரு மாங்கனியை வரவழைத்து காட்டு என்று கூறினார். புனிதவதியும் சிவனை நோக்கி வேண்ட முன்போல் மேலிருந்து ஒரு மாங்கனி புனிதவதியின் கையில் வந்து தங்கி பின்பு மறைந்தது. இதை கண்டு ஒரு கணம் செயலற்று நின்று தம் மனதுக்குள் இவள் ஒரு தெய்வம், இவளை மனைவியாக கருதி இல்லறம் நடத்த முடியாது இனிமேல் என்று மனதிற்குள் தீர்மானித்து தான் வெளியூர் சென்று வணிகம் செய்ய போவதாக சொல்லி சென்று விட்டான் பரமதத்தன். புனிதவதியை பிரிந்து சென்ற பரமதத்தனோ பாண்டிய நாடான மதுரைக்கு சென்று அங்கொரு பெண்ணை மணமுடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தான். இதை அறியாது புனிதவதியும் தன் கணவருக்காக காரைக்காலில் காத்து கொண்டிருந்தார். சிறிது காலம் சென்ற பின் பரமதத்தனுக்கு ஒரு மகள் பிறந்தால். அவளுக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டினான். பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி புனிதவதியின் உறவினர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் புனிதவதியை அழைத்து கொண்டு பரமதத்தன் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தபோது அவரை கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது 2வது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார். தட்டி கேட்ட சுற்றத்தாருக்கு இவர் ஒரு சாதாரண மானிட பிறவி அல்ல, தெய்வம் என கூற சுற்றத்தார் மரியாதை கலந்த பயத்துடன் செய்வதறியாது திகைத்து நின்றனர்.
மனம் வேதனையில் துடிக்க வாழ்வை வெறுத்து தனது அழகு நீங்கி எலும்புக்கூடு போன்ற பேய் வடிவம் தந்து அருள் என சிவபெருமானை வேண்டி அதன்படி அழகு மேனி அழிந்து பேய் வடிவத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றார் அம்மையார். பின்னர் பல தலங்களுக்கும் சென்று இறுதியில் கைலையில் சிவ தரிசனம் செய்ய உத்தேசித்து புறப்பட்டு போய் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார். இதை கண்ட பார்வதி தேவி புரியாமல் வினவ சிவன் புன்னகைத்து இவள் நம்மை போற்றும் அம்மை என்றார். பிறகு காரைக்கால் அம்மையார் கைலாயத்தை அடைந்த போது சிவபெருமான் அம்மையே வருக அமர்க என அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார். அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார். அங்கு சென்ற அம்மையார் 11 பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலின் கீழ் வீற்றிருக்கலானார். சிவபெருமானே இவரை அம்மை என்று அழைத்ததால் காரைக்கால் அம்மையானார். உமையொரு பாகனை துதித்து வேண்டி சிவபூத கணங்களில் நானும் ஒன்றானேன் என மகிழ்ந்து தமக்குள் உண்டாகிய ஞானத்தினால் மனமுருகி அற்புத திருவந்தாதியையும் இரட்டை மணி மாலையையும் பாடி அருளினார். இவை இரண்டுமே 11ஆம் திருமுறையைச் சேர்ந்தது என்பது சிறப்பு. அந்தாதி என்கின்ற இலக்கண முறை அறிமுகம் செய்யப்பட்டது இவரால்தான். 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருவார். ஏனென்றால் பேய் உருவம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடியபடி சிவபெருமானின் இருப்பிடமான கைலை மலையை அடைந்தார். இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க மனம் ஒப்பாமல் தன் தலையாலேயே அம்மையார் நடந்து மலை உச்சிக்கு சென்று இறைவனை அடைந்தார். அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான் அம்மையே அமர்க என்று கூறியதால் 63 நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அது மட்டுமல்லாது இறைவன் மீது முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் ஒருவரே. முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நினைவாக மாங்கனி திருவிழா காரைக்காலில் வருடா வருடம் நடக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இம்மாங்கனியை சாப்பிடுவதால் குழந்தை பாக்கியம் பெறுவர் என்பது இன்றளவும் நம்பப்படுகிறது. அம்மையார் தயிர் சாதத்தை சிவபெருமானுக்கு அமுது படைத்ததால் இன்றும் காரைக்காலில் சிவபெருமான் வீதி உலா வரும்பொழுது பக்தர்கள் தயிர் சாத பக்தர்களுக்கு விநியோகம் செய்கின்றனர். இதுவே காரைக்கால் அம்மையாரின் வரலாறு ஆகும். இவருக்கு காரைக்காலில் தனி சன்னதி உள்ளது. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது எங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தையும் மோட்டிவேஷனையும் தரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.